சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 7065 ரூபாய்க்கும் சவரன் 56,520 ரூபாய்க்கும் விற்பனை. என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜாவின் உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை. வில்லிவாக்கம், சேலையூர் உட்பட 14 இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை திருவேற்காடு அருகே கோலடி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றியதை கண்டித்து மறியல். வருவாய்த்துறையை கண்டித்த 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல். சென்னை கிண்டி மருத்துவமனையில் கத்திக்குத்தில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி வீடு திரும்பினார். சில நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தல். சென்னையில் போதைப்பொருள் விற்றதாக கைது செய்யப்பட்ட காவலர் பரணி பணியிடை நீக்கம். மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. கோவை பள்ளி மாணவி ரயில் உணவை சாப்பிட்டு உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. மாணவி சாப்பிட்டதாக கூறப்படும் சிக்கன் ரைஸ் தாங்கள் விநியோகிக்கும் உணவு பட்டியலில் இல்லை என்று IRCTC விளக்கம். நெல்லை, குமரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை, திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. சாலை மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் இயல்பு நிலை பாதிப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 10,449 கனஅடியிலிருந்து 9,542 கனஅடியாக குறைந்தது. டெல்டா பாசனத்துக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றம். குற்றால அருவிகளில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து தடை நீக்கம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் வெள்ளப்பெருக்கு. கும்பக்கரை அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 9,500 கனஅடியாக குறைந்தது. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசலியக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விபத்துக்கு உள்ளான இருசக்கர வாகனம். முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது. மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் இன்று காணலாம். உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வருவதையொட்டி ஏற்பாடு. டெல்லியில் காற்று மாசு அபாய அளவை எட்டியதால் பள்ளிகள் மூடல், கட்டுமான பணிகளுக்கு தடை. அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைனில் பாடம் எடுக்க உத்தரவு. டெல்லியின் காற்றின் தரம் 500ஐ தொட்டு அதிதீவிர மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அசோக் விஹார், பவானா, ஜஹாங்கீர்பூர் உள்ளிட்ட இடங்களில் சுவாசிப்பதற்கே சிரமம்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. பிடிவாதத்தை கைவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு செல்ல வேண்டும், அம்மாநில மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரேசில் நாட்டில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் குழு புகைப்படம். பல்வேறு நாட்டின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடர். இன்று நடைபெறும் 2 அரையிறுதிப் போட்டிகளில் சீனாவை, மலேசியா, இந்தியாவையும் ஜப்பான் எதிர்கொள்கின்றன.